சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். பவர் ஹவுஸ். என்னங்க இது டாபிக் வித்தியாசமாக இருக்குன்னு யோசனை பண்ணுறீங்களா? நம்ம பகவானை பற்றி பேசணுன்னாலே ஒரு பவர், எங்கேருந்தோ ஒரு பவர், எங்கேருந்தோ ஒரு எனர்ஜி, எங்கேருந்தோ ஒரு ஆற்றல் வந்து நம்மளை ஆட்கொண்டு இதை சொல்லு அதை சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பவர் கொடுத்துருவாரு கடவுள். எப்படின்னா, நான் தான் சொல்லியிருக்கேனே, நீங்கள் வந்து நம்ம கணக்கம்பட்டி சாமி கிட்ட போய் அங்கே போய் உட்காந்து அந்த பீடத்தில், சமாதி பீடத்தில் போய் உட்காந்த உடனே நம்மளுடைய மூச்சு காற்றெல்லாம் மாறும்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் நோட் பண்ணிங்க, நோட் பண்ணலன்னு தெரியல. ஆனால் போய் அங்கே உட்காந்தோம்னா நம்மளுக்கு வந்து பேட்ரி ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஆமாங்க, அவரோட ஆற்றல் சக்தி வந்து நம்மளுக்குள்ளே புகுந்து நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்கி நம்ம வந்து அங்கே போய் என்ன வேண்டணும், என்ன கேட்கணும் எதுவுமே தோணாது. வேண்டாம், அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். நீங்கள் போய் அங்கே உட்காந்தாலே கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை, என்ன கொடுக்கணும், எல்லாமே நம்ம பகவானுக்கு தெரியும். அதனால் நீங்கள் போய் அங்கே உட்காந்து கடவுளை அப்படி கண்ணை மூடிட்டு வேண்டிகிட்டு இருந்தீங்கன்னா, நீயே எல்லாம், நீயே கதி, நீயே எங்களுக்கு அவ்வளோ பேர், எல்லோரும் நீங்கள் அதை தான் நினைக்கணும். நீயே தான் எல்லாமே. ஆனால் எவ்வளோ சும கொடுக்குறோம், அதை யோசனை பண்ணிங்களா? கடவுள்கிட்ட போய் நம்ம கொஞ்சமாக கேட்குறோம், நம்ம பெரிய லிஸ்ட்டு ஒரு 100 வந்துடும், அடிக்கிடும். இது கேட்கலையே, அதை கேட்கலையே, அதை கேட்கலையே, இதை கேட்கலையே, கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வேலை கிடைக்கணும், எவ்வளோ இருக்குது லிஸ்ட்டுங்க. நம்மள உடல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரிலாம் லிஸ்ட்டு இருக்குது. அவருக்கு எல்லாம் தெரியும் யார் யாருக்கு என்னென்ன எப்போ செய்யணும்னு. நான் எவ்வளோ வீடியோவில் சொல்கிற மாதிரி அவர் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவார். யாருக்கு ரொம்ப உடம்பு முடியலையோ அவங்கள ஃபஸ்ட்டு கவனிக்கணும், யாருக்கு ரொம்ப கஷ்டமோ, ரொம்ப கஷ்டத்தில் துவண்டு போகிறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு கவனிக்கணும். நம்மளெல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பார் கடவுள். அந்த லிஸ்ட்டு பிரகாரம் நம்மளை வந்து அவர் எப்படி நம்மளை செயல்படுத்தணும்னு அவர் செயல்படுத்துவார். அதனால் நம்ம பொறுமை, நம்மளுக்கு பொறுமை தான் கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே உடனே நடந்துடணும், உடனே கோச்சு போனோமோ, இது செய்யலை அதை செய்யலை, நம்ம கோவப்படுவோம், கோச்சிப்போம். கடவுள்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது நம்ம கோச்சிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம தாய் தந்தையர்கிட்ட வந்து கோவப்படுவோம், கேட்போம், இது வேணும் அது வேணும்னு. நம்மளுடைய கணக்கன்பட்டி பகவான் நம்மளுக்கு அம்மையப்பன். அதனால் அவர் தான் எல்லாமே. அதனால் நம்மளாம் பெரிய பாக்கியசாலிங்க. கடவுள் நம்மளுக்கு கிடைச்சது வந்து கடவுளுடைய அருளால், அவன் அருளால் தான் நம்ம வந்து அவரோட குழந்தைங்களாக இருக்கோம். அதனால் நம்ம பாக்கியசாலிங்க. அதை நம்ம வந்து சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லி கடவுள்கிட்ட, நான் வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிறதுக்காவது எனக்கு அருள் புரிஞ்சிங்களே, உங்களுடைய பீடத்தில் வந்து உங்களை உட்காந்து பார்க்குறேனே. எவ்வளோ பேருக்குங்க அந்த பாக்கியம் கிடைக்குது? வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்தால் என்றைக்கோ ஒரு நாள் தான், வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வர முடியும். நம்மளுக்கு அடுத்து இருக்குது. அதுவே வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு நாள் போனாலே ஜாஸ்தி. போகலைன்னா கூட பரவாயில்ல. நான் தான் எப்போவுமே சொல்கிறேனே, உங்கள் வீட்லேயே பகவானை வர வச்சிடலாம். நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உடனே வந்து நிற்பார். அதனால் கடவுளை வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்லேயே சாமியை கும்பிட்டு, நம்ம முடிஞ்சால் வசதி இருக்கிறவங்க போய் கடவுளை பார்த்து அங்கே வந்து என்னென்ன தேவைகளோ அங்கே உட்காந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு இருந்தால் உங்கள் தேவைகள் அத்தனையும் பூர்த்தி பண்ணுவார். அதனால தாங்க அவருக்கு பவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறேன். அவர் அங்கே போனால் நம்மளோட மனசை சாந்தப்படுத்தி, பக்குவப்படுத்தி, நம்மளோட வேண்டுதல்லாம் அவர் நிறைவேற்றி கொடுத்துருவார். நீங்கள் சொல்லணும்னு இல்லை, ஆனால் கடவுள் நிறைய தடவை வாய் விட்டு படி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத வாய் விட்டு சொல்லுங்கள். கடவுளே, எனக்கு இது நடத்தி கொடு, அதை நடத்தி கொடு, நாங்கள் போய் சொல்லுங்கள். வாய் விட்டு படின்னு சொன்னதுனால அங்கே போய் சொல்லுங்கள். நிச்சயமாக பகவான் நம்மளோட கேள்விக்கு பதில் சொல்லுவார். இன்றைக்கி என்ன உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் கொடுக்குறேன்னா, கடவுளை நம்பினா நம்மளை கைவிட மாட்டார். அதனால் நீங்கள் பார்த்தீங்களா, அவர் பிரம்மாண்டம். இந்த 10 வருஷத்தில் உலகம் ஃபுல்லாக ஆட்கொண்டுட்டார். கடவுள் வந்து பிரம்மாண்டம். இதே ஒரு 10 வருஷம் முன்னாடி அவருக்கு வந்து நாங்கள் இருந்தோம். அப்பயும் வந்து ஒரு 1,00,000 பேருக்கு மேலே இருந்தோம் டிவோட்டீஸ்லாம். ஆனால் எல்லாரும் ஃபில்டர் பண்ணி இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு மொத்தமாக ஒரு 20 பேர் வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா கஷ்டம் கொடுத்து நம்மளை அடித்து வரட்டி ஓடுறா எங்களுக்கிட்டே வராதுரா, யாரா நான் சாமின்னு சொன்னாங்கன்னு சொல்லி, ஏன்டா காலில் வேற அப்படின்னு சொல்லி நிறைய பேரை ஃபில்டர் பண்ணிட்டார் கடவுள். அதையும் மீறி நீயே கதி, நாங்கள்லாம் அவர் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நீயே கதி, நீ தான் எங்களுக்கு எல்லாமே, நம்மளுக்கு சொந்தம், அப்பா அம்மா, நம்மளை காக்கும் தெய்வம், நம்மளை கரையேற்ற தெய்வம்.
நம்மளுக்கு வந்து நம்ம ஓடத்தில் ஒரு துடுப்பாக இருந்து நம்மளை வந்து அந்த கரையை, இந்த வாழ்க்கை என்னும் கரையை நீந்தறதுக்கு நம்மளுக்கு கூடவே இருந்து நம்மளை வந்து வழி நடத்துகிறாரு. எவ்வளோ பேர் இதை உணர்றீங்கன்னு தெரியல. கஷ்டம் வந்தால் தான் நம்ம சாமியை வேண்டுவோம், சந்தோஷம் வந்தால் வேண்ட மாட்டோம், நன்றி சொல்ல மாட்டோம். முதல்ல நன்றி சொல்ல மறந்துடுவோம். என்றைக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோம்? டெய்லி வந்து சாயங்காலம் படுக்கும்போது, ராத்திரி நம்ம தூங்க போகும்போது கடவுளை வேண்டி இன்றைக்கி நல்ல நாளாக கொடுத்த, நல்லா சாப்பிட்டேன், நல்லா நடந்தேன், நல்ல தேக ஆரோக்கியம் கொடுத்த அப்படின்னு யாரெல்லாங்க சொல்கிறோம் நன்றி? என்ன செஞ்ச நீ? எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எங்களுக்கு இந்த வேதனை இருக்குது, எங்களுக்கு பணம் கிடைக்கல, எங்களுக்கு கடன் இருக்குது, வீடு கிடைக்கல, இப்படி தான் வேண்டுமே தவிர நன்றி சொல்ல மறந்துடுறோம். அது ஒரு பழக்கமாக இன்னிலேருந்து எல்லாரும் நன்றி சொல்ல கற்றுக்கோங்க. கடவுளை வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, தினமும் நன்றி சொல்லுங்கள். நிறைய பேரை பார்த்து கற்றுக்கோங்க, எப்படி அவங்கெல்லாம் கடவுள்கிட்ட வந்து எப்படி இருக்காங்க. நம்ம வந்து அங்கே போய் செலவு பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுத்து அதை பண்ணினா தான் கடவுள் நம்மளை செய்வாருன்னு இல்லை. தினமும் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு தடவை சாப்பாடு கொடுங்க. உங்கள் பக்கத்தில், உங்கள் வீட்டு பக்கத்தில் அருகாமையில் எவ்வளோ பேர் சாப்பாடுக்கு கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அன்னதானம் தாங்க சிறப்பான தானம். அதனால தான் இப்போ எங்கே பாருங்கள், எந்த இடத்துல போனாலும் அன்னதானம் தான் பண்ணுறாங்க. எல்லாரும் அன்னதானம் ரொம்ப ஸ்ரத்தையாக, மனசு சந்தோஷமாக செய்கிறாங்க. அதனால் நீங்களும் அன்னதானம் பண்ணி கடவுளோட அருள் பெறுங்க. வாழ்க வளமுடன், நேர்மையாக. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.